கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் vlog பார்க்கலாமா? எஸ், கிறிஸ்மஸ்னாலே ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும்? ஸ்டார். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே நான் வந்துட்டு கிறிஸ்மஸ் ஸ்டார் வந்து டேங்க் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து நான் வால் ஹூக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரம் அமேசான். ஸோ வந்துட்டு அதை யூஸ் பண்ணி தான் வந்து டேங்க் பண்ணேன். உண்மையாகவே சொல்கிறேன், இன்ன வரைக்கும் வந்துட்டு ஹேங்கிங் வந்து கீழே விழலை. செம்ம டைட்டாகவும் செம்ம சூப்பராகவும் இருக்குது. ஸோ ஐ லவ் திஸ். கிறிஸ்மஸ்னால் நம்மளுக்கு எப்படி ஸ்டாரோ அதே மாதிரி குட்டி பசங்களும் சரி, நிறைய பெரியவங்களும் சரி, கிறிஸ்மஸ்னால் கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப விரும்புவாங்க. ஸோ எனக்கு என்ன குட்டி பசங்க எல்லாமே வந்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ எப்போ மாட்டுவீங்க அக்கா, நாங்கள் வந்துட்டு அதில் ஹேங் பண்ணுற அந்த குட்டி குட்டி கிறிஸ்மஸ் தாத்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு பெல்ஸு, பால்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நாங்கள் தான் ஹேங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு கிட்டத்தட்ட 1 வீக்காலாம் என்னை கேட்டுகிட்டே இருந்தாங்க. வந்துட்டு கேட்டுட்டு எப்போ பண்ணலான்னு சொல்லி, சரி வாங்க நம்ம இன்னைக்கு பண்ணலான்னு சொல்லி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். ஆக்சுவலி கிறிஸ்மஸ் ட்ரீனை ஒழுங்காக ஃபிட் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்க அதில் ஹேங் பண்ணி நல்லா அவங்களுக்கு ரொம்ப புதுசாக என்னன்னு தெரியல. ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அந்த ஹாப்பினஸ்ஸை. பிகாஸ் அவங்க ஒன்று எடுத்து மாட்டும் போது, அக்கா இங்கே பார்த்தீங்களா கிறிஸ்மஸ் தாத்தா, அக்கா இங்கே பார்த்தீங்களா பால், அக்கா இங்கே பார்த்தீங்களா ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு பண்ணாங்க. ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ லவ் தட். அவங்க மாட்டின விதமாக இருக்கட்டும், அவங்க என்ஜாய் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ குட்டி பசங்க வந்துட்டு எது பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கொஞ்ச நேரம் நல்லா போகக்கூடாது, அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க பாருங்களேன், கொஞ்சம் வாழு பசங்க. ஸோ நம்ம எதாவது பேசிகிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஏதாவது பண்ணி விட்ருவாங்க, அதுதான் பிரச்சனை. மற்றபடி நம்ம கூட இருந்தால் எல்லாமே வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு ஸ்மால் க்ரிப், ரொம்ப அதிகமாக எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் ஒரு ஸ்மால் க்ரிப் வந்துட்டு செட் பண்ணணுன்றது என்னோடய ஆசையாக இருந்தது. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் சில திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்துட்டு ஹேங் பண்ணலாம், அதுக்கப்புறம் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பேக் ட்ராப் ரெடி பண்ணேன். ஸோ டேபிளுக்கு வந்துட்டு ஒயிட் கொடுத்துருந்தேன். ஸோ கிறிஸ்மஸ்னாலே வந்துட்டு ரெட், க்ரீன் அதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெட்டில் ஒரு நெட்டு மாதிரி வாங்கி அதில் ஒரு டிசைன் வந்து சிம்பிளாக போட்டு அது மேலே வந்துட்டு சில பெல்ட்ஸ் அந்த மாதிரிலாம் மாட்டி கொஞ்சம் டெக்கர்னால் பண்ணேன். ஸோ என்ன இதில் வந்துட்டு உண்மையான ஒரு காமெடி ப்ளஸ் எனக்கு ரொம்ப மன வருத்தம் என்னென்னா, நான் கஷ்டப்பட்டு நைட்டு ஒரு 2-3 அந்த மாதிரி டைமில் வந்துட்டு உட்காந்து சாண்டெல்லாம் வந்துட்டு நல்ல கொஞ்சம் ஈரமாக கரெக்டாக வந்துட்டு அந்த டேபிளில் ஃபுல்லாக வந்துட்டு நான் கவர் பண்ணி போட்டுட்ருந்தேன். ஸோ ஒரிஜினல் கிராஸ் வந்துட்டு நம்ம வளர்க்கலாம் வீட்டிலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னோடய லக் என்னென்னா, ஒரு 3-4 டேஸ் வெயிட் பண்ணேன், அது வளரவே இல்லை, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. நான் போட்ட அந்த சீடு அப்படியே தான் இருக்குது. சரி எதுவும் பண்ண முடியாது, கிறிஸ்மஸே வந்துடும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆர்டிஃபிஷியல் கிராஸே வச்சுட்டேன். ஸோ அது மட்டும் எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. பரவாயில்ல, ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஒரு 2-4 வீக்ஸ்க்கு முன்னாடியே கரெக்டாக அதை போட்டு ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒழுங்காக போடலாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ ஆனாலும் நைட்டு ஒரு 3 மணிக்கு உட்காந்து கஷ்டப்பட்டு போட்டேன். பரவாயில்ல, எல்லாமே வந்துட்டு ஒரு லெசன் தான். ஸோ அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் வந்துட்டு கிரிப் செட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு ரொம்பவே இதெல்லாம் பண்ணும்போது நைட்டு ஒரு 3 o'clock சில டைம் பண்ணேன். ஒரு டைம் நான் பண்ணும்போதெல்லாம் மார்னிங் 5. ஆனால் எனக்கு வந்துட்டு அது ரொம்ப வருத்தமாகவோ இல்லை தூக்கமாகவும் ஃபீலே ஆகலை. பிகாஸ் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்ப எக்ஸைட்டடோட எப்படா கிறிஸ்மஸ் வரும், ஐயோ நம்ம இது பண்ணலாமா, இல்லை இதை இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சு பண்ணேன். ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் வந்துட்டு என்னோடய ஓன் ஸ்பேஸில். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் இது வரைக்கும் ஒரு 6 to 7 இயர்ஸ் கிட்ட வந்துட்டு என்னோடய எல்லா ஃபெஸ்டிவலும், கிறிஸ்மஸ் மட்டும் கிடையாது, தீபாவளியாக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், நியூ இயராக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நான் என்னோடய ஹாஸ்டல்லையும் என்னோடய பிஜிஸ்லேயும் தான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட ஓன் ஸ்பேஸில் ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறேன். குரூப்பாக இருக்கும், எப்படி சொல்கிறது, ஃபெஸ்டிவலை ஹாப்பியாகவும் ஒரு ஜாய்ஃபுல்னஸாகவும் ரொம்ப எதான் என்னோட வார்த்தைலாம் வந்துட்டு திக்குது. உங்களுக்கே தெரியும், நான் அந்தளவுக்கு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நிறைய பிளான் பண்ணி வச்சேன், நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ணுறோம், ரொம்ப எக்ஸைட்டடோடு பண்ணுறேன். ஸோ எஸ், உங்களுக்கு வந்துட்டு நான் கிறிஸ்மஸ் அன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன், ஸோ எங்கெங்கே போனேன், அந்த ஃபுல் வீடியோவாகவே நான் உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், இல்லை என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ எஸ் இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா டேபிள் கீழே வந்துட்டு குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் வந்துட்டு டெக்கர் பண்ணிகிட்ருக்கேன். இதை பண்ணுறது வந்துட்டு என்னோடய சிஸ்டர் தான். ஸோ நம்மளுக்கு கூட பிறந்தாதான் அக்கா தம்பின்னு கிடையாது. நம்மளை வந்துட்டு யார் பாசமாக வந்து அக்கா அப்படின்னு நம்மளை கூப்பிட்றாங்களோ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம அக்காவாகவும் இல்லை தங்கச்சியாகவும் இருப்போம். ஸோ எனக்கு அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு கூட பிறந்தவங்கன்னு யாருமே கிடையாது. பட் எனக்கு வந்துட்டு நிறைய அக்காங்க இருக்காங்க, நிறைய தங்கச்சிங்க இருக்காங்க, நிறைய அண்ணனுங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா கூட பிறக்கவே இல்லைன்னாலும் ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பாண்ட் இருக்கும் நம்ம கூட. ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு கிஃப்டாகவும் நம்ம நினைக்கலாம். சில டைமில் வந்துட்டு வருத்தமாகவும் இருக்கும். பட் நம்மளுக்கு கூட பிறக்காதவங்க இல்லைன்னா என்ன, நம்மளுக்கு வந்துட்டு பிறக்காதவங்க நம்மளுக்கு நிறைய பேர் இருக்காங்களேன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்னே, அது வந்துட்டு சொல்ல முடியாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த பாப்பாவும் எனக்கு வந்துட்டு ஹெல்ப்னா பண்ணா. ஸோ நானும் இதை பண்ணுறேன், நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணா. எனக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ 2 பேரும் நல்லா பேசி சிரிச்சுட்டே வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணோம். ஸோ அவுட்புட் வந்துட்டு இதுதான், ஃபுல்லாகவே இப்படி தான் வந்திருந்தது. ஸோ இதுக்கப்புறம் மெயின் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிரிப் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம சுரூபம் எல்லாம் வைக்கிறது தான், ஸ்டாச்சூஸ் எல்லாம். ஸோ அந்த ஸ்டாச்சூஸ் இல்லாமல் அந்த கிரிப் வந்துட்டு ஃபுல்ஃபில்லே ஆகாது. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜீசஸை வந்து நம்ம எப்பயுமே வைக்கக்கூடாது. ஸோ கிறிஸ்மஸ் நைட் 12 o'clock தான் வைக்கணும். ஸோ வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் மற்றதெல்லாம் ஸ்டாச்சூஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் நியூஸ் பேப்பரில் போட்டு ரொம்ப சேஃபாக வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். நான் என்ன பண்ணேன், அது எல்லாமே அந்த பேக்கிங், ஐ லவ் தட் பேக்கிங். ஸோ அது எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணி நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் வந்து செட் பண்ணேன் மேலே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜீசஸ் வந்துட்டு மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தார். ஸோ மாடு சாப்பிடோட அந்த வக்கோல் சொல்லுவாங்களே, அதை தான் வந்து நான் உள்ளே வந்து போட்டேன். ஸோ அவரோட பிறந்த இடம் அப்படின்ற மாதிரியே நான் அதை டெக்கரேட் பண்ணணுன்னு ஒரு மைண்ட் செட். அதனால் எல்லாமே வந்துட்டு அந்த மலை பேப்பரு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வீடு கொண்டு கொஞ்சம் அந்த கூரை வீடு அந்த மாதிரி கொஞ்சம் செட் பண்ணியிருந்தேன். ஸோ உள்ளே வந்துட்டு வைக்கோல் நல்லா போட்டுட்டு அதில் வந்துட்டு மதர் மேரி, ஜோசப், அதுக்கப்புறம் இந்த குட்டி ஆடு மேய்க்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய இது வச்சேன். அதுக்கப்புறம் என்ன வச்சுன்னா 3 கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 3 ராஜாக்கள். அவங்களாம் வந்துட்டு மெயின் ஒரு 3 திசையிலேருந்து வந்துட்டு ஜீசஸ்க்காக நைட் வந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்டாச்சூஸ் அதுக்கப்புறம் அவங்களெலாம் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ அதில் பயங்கர கன்ஃபியூஷனாக இருந்தது, யார் எங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வேறு குட்டியாக வந்துட்டு எல்லாமே செட் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன். பட் அப்படி இப்படின்னு யோசிச்சு எப்படியோ செட் பண்ணிட்டேன் எல்லாரையுமே. ஸோ இதுதான் என்னோடய ஃபுல் அவுட்புட். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட கிறிஸ்மஸை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ண போகிறீங்க, எப்படி வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரினா டெக்கர் பண்ணியிருக்கீங்களா, கிரிப் வச்சுருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ எஸ், இப்படி தான் வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு என்னோடய டெக்கரை முடித்தேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு ஓவரால் வந்துட்டு பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்ச நேரத்துக்கு ஏதோ ஒன்று குறையா இருக்குது சம்திங் அப்படின்னு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருந்தது. ஸோ நான் ஒன்றா அப்படியே நோட்டீஸ் பண்ணேன், என்ன அங்கே சரியில்லை, ஏதோ ஒன்று நான் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ நல்லா பார்த்துட்டு நல்லா யோசிக்கும் போது தான் என் மைண்டில் வந்தது, உள்ளே வந்துட்டு வெளியில் நிறைய லைட் செட் பண்ணியிருக்கேன். பட் குடியில் உள்ளே வந்துட்டு நான் ஒரு செட்டே பண்ணலை. ஸோ அது மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் மைண்டில் வந்துச்சு, சரி நம்ம குட்டி லேம்ப் வந்துட்டு ஒன்று வாங்கியிருந்தோம், ஸோ பேட்ரி எலக்ட்ரிக் வச்சு. ஸோ அதை வந்துட்டு உள்ளே செட் பண்ணி பார்க்கலாம், அது இவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே செட் பண்ணேன். ரியலி சொல்கிறேன், ஒரு கிரிப்பு வந்துட்டு இந்த 2 லைட்டில் வந்துட்டு பயங்கரமாக ஹைலைட் பண்ணி காட்டிடுச்சு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. எஸ், நம்ம இப்போ வந்துட்டு ஃபுல் அவுட்புட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்டில் உங்களோட சஜஷன்ஸை சொல்லுங்கள். பாய், லவ் யூ ஆல். அவுட்புட் பார்த்துடலாமா?